சென்னையில் உள்ள எஸ்ஐஆர் பணி சந்தேகங்களுக்கு உதவிடும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த எஸ்ஐஆர் தொடர்பான உதவி மையங்கள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை 1 மாத காலம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற இருக்கிறது. இதனை தேர்தல் ஆணையம் தற்பொழுது நடத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு மண்டலமாக, அதே போன்று ஒவ்வொரு வார்டாக அதனை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிஎல்ஓக்கள் தொடர்ந்து அந்த விண்ணப்ப படிவத்தினை பொதுமக்களுக்கு வழங்கி வந்திருந்தனர். இந்த விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து வழங்குவதில் பல்வேறு பொதுமக்களிடையே, சாமானியர்களிடையே அல்லது பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு அதனை பூர்த்தி செய்து வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இந்த படிவத்தில் என்ன மாதிரியான தகவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு குளறுபடிகளும், அதனைத் தொடர்ந்து அந்த படிவத்தில் எந்த பகுதியில் வசிக்கிறோம், 2005ஆம் ஆண்டிற்கு முன்பாக எந்த பகுதியில் வசித்தோம், அது எந்த தொகுதியில் இருந்தது என்பது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருந்து வந்தது. அதனை தீர்ப்பதற்காக சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் இன்று முதல் 8 நாட்களுக்கு சிறப்பு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு உதவி மையங்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய 989 வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த சிறப்பு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சிறப்பு முகாம் அந்த உதவி மையங்களிலும் பாகம் வாரியாக, அதாவது 200, 250 என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாக வாரியாக ஒவ்வொரு பாகத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தங்களது அடையாள அட்டையினை கொண்டு வந்து அந்த விண்ணப்ப படிவத்தினையும் கையோடு எடுத்து வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் அதனை சமர்ப்பித்து அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விவரத்தினை அவர்களிடம் தெரிவித்த பிறகு அவர்கள் அதனை அவர்களே பூர்த்தி செய்து அந்த பொதுமக்களிடம் வழங்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்க்கும் பொழுது 2005 முன்பாக இருக்கக்கூடிய இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்க்கும் பொழுது இந்த முதல் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது இந்த தற்போது வாக்காளராக இருக்கக்கூடிய அந்த நபரினுடைய விவரம் அடங்கி இருக்க வேண்டும். அதனை பூர்த்தி செய்வதற்கு பின்பாக அவருடைய முதல் வாக்காளராக இருந்தால் அவருடைய அப்பாவோ அல்லது அம்மாவோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் 2005ஆம் ஆண்டு இந்த பகுதியில் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்த பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் அவர் அப்பாவோ அல்லது அம்மாவோ அவருடைய 2005ஆம் ஆண்டு வாக்கு செலுத்திய இடம் அல்லது அந்த பாகம் தெரியவில்லை என்றால் இங்கு வந்திருந்தால் இந்த அதிகாரிகள் அவர் எந்த பகுதியில் வாக்காளர் அடையாளத்தை செய்து அந்த எந்த பகுதியில் வாக்களித்தார் என்பது போன்ற விவரம் அவர்கள் எடுத்து உதவி செய்வார்கள். இதற்காகத்தான் இந்த உதவி மையம் தற்பொழுது சிறப்பாக இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் தங்களது வேலைக்காகவோ பல்வேறு காரணங்களுக்காகவோ இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த விவரமும் தெரிவிப்பதற்காக இந்த உதவி மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பொதுமக்களிடம் எந்த மாதிரியான குறைகள் இருக்கிறது என்பதனை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்வதற்காக இந்த சிறப்பு உதவி மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த உதவி மையத்தில் பொதுமக்கள் பெரும்பாலும் என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு இங்கே வராங்க? சார், இப்போது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது 2005 வந்து எப்போ எங்கே போட்டோன்றது சரியாக தெரியாமல் இருக்க நிறைய பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டவுட் வரவங்க நிறைய இங்கே வந்துடுறாங்க, நேராக ஹெல்ப்லைன் வந்துடுறாங்க. வந்தவொன்று நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு வந்து இசிஐ மூலிமா, தேர்தல் கமிஷன் மூலிமா வந்து எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 2005 எங்கே போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை கம்பேர் பண்ணி கரெக்டாக ஈஸியாக எடுத்து போட்டுறோம் சார். அதை நிறைய ஃபில் பண்ணாமல் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சார். அதெல்லாம் வேற மாவட்டத்திலிருந்தோ இல்லது வேற ஒரு தொகுதி 2005 பொழுது வேற ஒரு பகுதி, வேற ஒரு தொகுதியா இருந்திருக்கும். அந்த தொகுதியிலிருந்து இப்போ இங்கே வந்திருக்கவங்களுக்கு எந்த பகுதியில் வாக்கு செலுத்தணும் அப்படின்றது தெரியாது. அந்த வாக்காளர் அடையாள எடுத்து வந்தா என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுத்து அவங்களுக்கு வாக்காளர் அட்டையை நீங்க பெறுவதற்கு இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்வீங்க? இப்போ வந்து அவங்க எபிக் நம்பர் போட்டோம்னா அவங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாங்க தெரிஞ்சிடும் எங்களுக்கு. எபிக் நம்பர் எந்த மாவட்டத்தில் இருந்தாங்க போட்டு போடுறாங்க. ஒன்று என்ன பண்ணணும், அங்கேருந்து கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம்னா நான் இங்கே சேர்த்துக்கலாம். இங்கே இனிமேல் இங்கே பர்மனெண்டாக இங்கே தான் இருக்காங்க, சென்னை வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே சேர்த்துக்கலாம். இல்லை அங்கே தான் ஓட்டு போனால் அங்கேயும் வாங்க போடலாம். இல்லை அங்கே கேன்சல் பண்ணிட்டு விட்டாங்கன்னா இங்கே நாங்கள் சேர்த்துருவோம் சார். இப்போ சில குடும்பங்களில் முதல் வாக்காளருடைய பெற்றோர்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அப்பா அம்மா எங்கே வாக்கு செலுத்தினாங்கன்ற அந்த விவரமும் தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நபர்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் இதை பூர்த்தி செஞ்சு தருவீங்க? அதாவது அப்பாவுடைய பேர், அப்பாவுடைய ஓட்டர் ஐடி, எபிக் நம்பர் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்க க்ளோஸ் ரிலேஷன் யாராக இருந்தாலும் நாங்கள் எடுத்துருவோம் சார். ஒன்றும் அது மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்பேரிசன் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம் சார். 2000 இப்போ வீடு வீடாக சென்று இந்த விண்ணப்பத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்வதிலையும் இப்போ இந்த சிறப்பு முகாமில் பூர்த்தி செஞ்சு உடனடியாக அவங்க கையில் கொடுக்கறதுலையும் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கல் இதுலேருந்து விலகுது? இப்போ பப்ளிக்கு வந்து நேராக வீட்டுக்கு போகிறத விட எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நேராக இங்கே வந்துடுறாங்க. இப்போ இங்கெல்லாம் ஏரியாவுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம பிஎல்ஓஸ் இப்போ அவங்க வந்து நேராக இங்கே வந்துடுறாங்க. இந்த ஸ்கூல்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. நேராக இங்கே வந்துடுறாங்க. எல்லா பப்ளிக்கும் இங்கே வந்துடுறாங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க சார்.
அதாவது பொதுமக்களினுடைய சிரமத்தை குறைப்பதற்காக சென்னை மாநகராட்சி இது போன்ற ஒரு உதவி மையத்தை செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். 8 தினங்களுக்கு இன்று முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த சிறப்பு உதவி மையம் செயல்பட இருக்கிறது. இந்த விண்ணப்ப படிவத்தில் ஏதேனும் சந்தேகமோ அல்லது இந்த பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தெரியாத நபர்கள் பொதுமக்கள் இந்த உதவி மையங்களுக்கு வருகை தந்து அவர்களுடைய வாக்காளர் அட்டை உரிமையினை பெறுவதற்கு இந்த உதவி மையத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது சென்னை மாநகராட்சியினுடைய முயற்சியாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.